போன மாசமே நாம ஒன்றுத்தையும் கிழிக்கல. கையில காசு இல்லாம வாழறதே என் பொழப்பா போச்சு. இப்ப கையில வெறும் 10 ரூபா தான் இருக்கு. சரி, சம்பளம் இன்னைக்காச்சும் வரும். ஏன்னா மாசத்தோட முதல் நாளாச்சு. என்னோட சம்பளம் என் கைக்கு வந்த உடனே ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் மூக்கு முடிக்கலாம். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் ஒன்னையும் போகும்போது கூட்டிட்டு போறேன். சரியா? ஒன்னையும் இதுக்கப்புறம் நான் பசியே இல்லாம பாத்துக்கிறேன். உங்களுக்கு பேக்கேஜ் வந்திருக்கு. இப்ப வந்துட்டோம். யார் இதை அனுப்பியிருப்பா? ஹலோ, சொல்லுங்க. பேக், நான் அனுப்புன இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பாக்ஸ் உனக்கு கிடைச்சதா? இன்ஸ்டன்ட் நூடுல்ஸா? ஆமாப்பா, அது இப்பதான் வந்திருக்கு. ஓகே, நம்ம கம்பெனி கொஞ்சம் லாஸ்ல போயிட்டு இருக்கு. அதனால உனக்கு சம்பளம் கொடுக்க முடியல. அதனால இந்த நூடுல்ஸ் பாக்ஸை வச்சு இந்த மாசத்தை நீ ஓட்டிக்கோ. ஒரே பாக்ஸ் தான் இருக்கு, பாத்து. இத புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. என்னது? ஹலோ, பாஸ் பாஸ். இதெல்லாம் ரொம்ப மோசையா. என்னைய இன்னமும் அவன் பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிட்டு இருக்கான்ல. அவன் தான் உண்மையான பைத்தியம். அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்காவது கைக்கு ஏதாவது கிடைச்சது. இது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கறதுக்கு நல்லதா இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். செமையா இருக்கு. என்ன பண்ற? ஓஹோ, உனக்கும் வேணுமா? இப்ப ஒண்ணு முடியாது, என்னோடது. உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையா இல்லையே. இதா, இது புடி. கொஞ்சம் விட்டா என்ன ஒரு வழி பண்ணிடுறான். ஹலோ, நாங்க ஈபி ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். உங்க பேலன்ஸ் நீங்க கட்டாம இருக்கீங்க. இன்னைக்கு நீங்க கட்டலன்னா உங்க வீட்டுக்காரங்க கட் பண்ணிடுவோம். ஆனா இப்போ என்கிட்ட வெறும் 10 ரூபாய் தானே இருக்கு. இங்கே இருப்பா, இங்கே இருந்து வீட்டை பாத்துக்கோ. நான் போயிட்டு அந்த கம்பெனி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என் நூடுல்ஸ் கிட்ட மட்டும் போயிடாத. போ, நான் போக தான் போறேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. டாகிக்கு கூட ஒழுங்கா சோறு போடுறாங்க. எனக்கு போட மாட்டேங்கிறீங்களே. அருமையா இருக்கு. நிம்மதியா சாப்பிட போறேன். லாங்கர் விக்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா தம்பி. போய் பார்த்துட்டு வரலாமடா. அவன் மரம் வெட்டுறத பார்த்தனோ அப்புறம் அவனை சாண்ட்விச் ஆக்கி நான் சாப்பிட்டுருவேன். இந்த காடு தான் நம்மளோட வீடு. இதை நம்ம பாதுகாத்தாகணும். சரியா சொல்ற தம்பி. சரி, அது கரடிங்க விஷயத்த உடனே விக்க கிட்ட சொல்றேன். உனக்கு ஒண்ணாகலையே. அது ஃபெபியன் தானே? ஏ ஃபெபியன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னதுடா இது? டேஸ்ட் சும்மா இல்லது. எனக்கு வேணும். நான் சாப்பிட்டு பார்க்கறேன். அவன் கிட்ட தான தம்பி இருக்கு. நிஜமாவா? எனக்கு கொஞ்சம் கொடு. நான் எடுத்துட்டேன். டேய் தம்பி, எனக்கு கொஞ்சம் குடுறா. டேய், அதுக்கு என்னடா இப்ப குடுறா? ஹேய், இது என்னது? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த அது வந்து என்னன்னா, இவங்களுக்கு இந்த நூடுல்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு போல. கபோர்ட்ல இருக்கிற மத்த நூடுல்ஸ் எல்லாம் தூக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. நான் மாட்டிக்க மாட்டேன், இவனுங்க சரியா மாட்டிப்பாங்க. இதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். என் பின்னாடி வாங்க. என்ன நூடுல்ஸா? டேய் அண்ணா, கேட்டியா? இது இருக்கு. ஓகே, வாடா தம்பி. சரி, என்ஜாய் பண்ணுங்க. ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் ஃபெபியன், நம்ம சாப்பிடலாம். அற்புதமா இருக்கு. இந்த நீ சாப்பிட. ஏய், இது கேட்ச் புடி. டேய் டப்ளு, நாம ஒரு போட்டி வச்சுக்கலாம்டா. யாரு வேகமா சாப்பிடுறான்னு பார்க்கலாம். சரி, நான் ரெடி. நீ ஸ்லோவா சாப்பிடலாம். இல்ல, நான் தான் சாப்பிடுறதுல ஃபர்ஸ்ட். வேகமா சாப்பிடுறேன். நீ தான்.
நான் ஹெல்ப் பண்ணல தம்பி. சரியான பைத்தியம்டா நீ. நல்ல வேலை தப்பிச்சு. இப்ப நீ உன்னோட தோல்வியை ஒத்துக்கிறியா தம்பி? நாகர்விக் வந்துட்டோம். எஸ்கேப் ஆவு. இந்த டேய் டப்ளு, நூடுல்ஸ் என்ன பண்ற? கொஞ்சம் நூடுல்ஸ் எடுத்துட்டு வரு. என்னதுடா இது? யாரா இதை பண்ணது? என்னோட இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை சாப்பிட்டது யாரா? சாப்பிட்டா துரோகி, ஏன்டா இப்படி பண்ண? பண்ணிட்டடா. என்ன கரடிகளா? அப்படின்னா அவங்க திருட்டு வேலை தானா இது? அதே இதுக்கு அனுபவிப்பீங்கடா. ரொம்ப நல்லா இருக்கு. அடே உங்களை நானே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இவங்க என்னோட புடிங்கி சாப்பிட்றாங்க. இது பெரிய தப்புடா. பழிக்கு பழிதான் வாங்கணும். இங்க பாரு ஃபேபியன், சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உன்னிய வச்சுதான் அவங்க 2 பேரையும் நான் பிடிக்க போறேன். 2 பேரும் என்னை எழுப்பி விட்டுட்டாவது போயிருக்கலாம்ல. சாரி. அவன் என்ன போட்டு கத்திக்கிட்டு இருக்கான். எங்களை மன்னிச்சிரு, நாங்க மாட்டிருந்தோம்னா செத்தோம். சரி, முக்கியமான விஷயம் பேசதான் வந்தேன். விக்கிட்ட இன்னும் அதிகமாவே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருக்கு. இந்த வருஷம் ஃபுல்லா சாப்பிட்டு வச்சிருக்கான். சாப்பிடலாமா? என்ன சொல்றீங்க? வாங்க நூடுல்ஸ் சாப்பிடலாம். எஸ் எஸ் சூப்பர். வாங்க. இதுதான் என்னுடைய கடைசி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். எல்லாமே போச்சு. நான் பாவம். இதை வச்சுதான் அவங்க 2 பேரையும் நான் பிடிக்க போறேன். எனக்கு நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். வாங்கடா வாங்க. எவ்வளவு அருமையான வாசனை. இன்னும் கொஞ்சம் முன்னாடிடா. அப்படிதான்டா, வாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்கடா. இங்கேயே வச்சு உங்களுக்கு சமாதி கட்டிடுறேன்டா. வாங்க வாங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் உனக்காக தான் நான் வரேன். வாங்கடா. என்னவோ எனக்கு தப்பா தெரியுது. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு தம்பி. ஹேய் ஃபேபியன், நீ முதல்ல உள்ள போ. ஏதாச்சும் டிராப் இருக்கான்னு பாரு. அப்புறமா நாங்க வரோம். சரி. என் அறிவு கட்ட முடிய போ. அப்படி அப்போ ட்ராப் தானா? டேய் தம்பி, வாடா போலாம். அப்போ அந்த நூடுல்ஸ் அத மறந்துடுறா. சாப்பிட்டு அழுத்து போச்சு. வா நம்ம கிளம்பலாம். போலாம். ஆனா இன்னும் ட்ராப்ஸ் இருந்துச்சுன்னா என்ன இருந்தா நமக்கு என்ன? இன்னொரு ட்ராப். இனி சொன்னது சரிதான். என்ன காப்பாத்துடா அண்ணா. காப்பாத்து, என்ன காப்பாத்து. அடே குண்டோடுகளா, இன்னைக்கு உங்களை புடிச்சு காட்டுறேன்டா. என்னோட நூடுல்ஸ் நீங்க சாப்பிட்டீங்க. இப்போ உங்களையே நான் நூடுல்ஸ் ஆக்கி காட்டுறேன். பாருங்கடா. ஓடாதடா. ஒரு இடத்துல விட்டுறா. இப்ப பிடிக்கிற பாரு. எங்களை மன்னிச்சிரு. நான் பிடிக்காம விட மாட்டேன்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ சாப்பிடுவ. ஓவரா சாப்பிட்டதுனால உன்னால ஓட முடியலன்னு நினைக்கிறேன். என்னடா அதுவும் உனக்கு வேணுமா? உயிர் மேல ஆசை இல்லைனா அதை எடுத்து நீ சாப்பிடு. இந்த மாதிரி செயல்கள்லாம் காட்டுனாகிய நாங்க தான் பண்ணுவோம். நீங்க பண்ணக்கூடாது. இதோ குடுக்குறேன். என்னால நம்பவே முடியலையே. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு புரியவே இல்லை. அந்த குண்டடுக்குள்ள சும்மா படக்கூடாது. உங்களுக்கு பேக்கேஜ் வந்திருக்கு. என்ன இன்னொன்னா? டேய் இங்க பாரு. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்ரா. இதுல திரும்பவும் நிறைய கிடைச்சிருக்கு. ஹலோ விக், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்னு உனக்கு ஏப்ரல் ஃபூல் தான் நான் பண்ணேன். ஆனா இப்ப நிஜமாவே கம்பெனி லாஸ்ல போயிடுச்சு. அதனால உனக்கு ஆறுதலா நான் இன்னொரு பாக்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். ஹலோ பாஸ். எங்கடா போறீங்க? என்னோட சம்பளமே அதுதான்டா.
கிரீட் எங்க போச்சு? இது கனவா? அது சரி, இந்த மாதிரி கனவு வந்தா ஏதாவது அர்த்தம் இருக்கும்ல? கடவுளே, யாரோ இன்கிரீடத்தை திருடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. கெட்ட கனவு. ஒருவேளை அந்த கடைகளா இருக்குமோ? வாய்ப்பு இல்ல. ஒருவேளை திருடுறவன் கூடவே இருந்தா ஒருவேளை பாபுவா இருக்குமோ? வாய்ப்பே இல்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, யாரோ இன்கிரீடத்தை திருட போறாங்க. என்ன ஒரு அழகு. லேட் ஆகுது. சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்கு பாபுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? எனக்கு தெரியும். நான் நினைச்சது சரிதான். அரசே நான் வந்துட்டேன். பாபு, இதை எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? ஆனா அரசே, நான் எப்ப போனாலும் இதே மாதிரி தான் எடுத்துட்டு வருவேன். போதும், எனக்கு தெரியும். கிரீடத்தை திருட தானே வந்த நீ அந்த கரடிகளோட சேர்ந்து கிரீடத்தை திருடுறதுக்கு முயற்சி பண்ற. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அரசே, நான் அப்படி எதுவுமே பண்ணலையே. ஒருவேளை என்ன அடிமையாக்கி கொடுமைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண போறோமோ? அரசே, உங்களுக்கு ஒன்னாகலையே, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் நடக்க கூடாது. அரசே, திருட யாருன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். பயமா இருக்கு. இந்த பாட்டி நீ தானே சாப்பாடு தேடணும். நேத்து நான் தானடா பண்ணேன். கொஞ்சம் அங்க பாரு. என்ன டீக்கி, அவன் ஏன் அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்? எனக்கு பிற தெரியும். என்னதான் நீங்க ரெண்டு பேரும் அதை தூக்கிட்டு வந்திருந்தாலும் அதை நான் தான் முதல்ல பார்த்தேன், தெரியுமா? அதனால பெரிய ஷேர் எனக்கு தான். தூக்குனவங்களுக்கு தான் பெரிய ஷேர். இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். நீ ரொம்ப பேசுற. அப்புறம் முழுசா இங்க இருக்கிற பீஸாவை நானே சாப்பிட்டுருவேன். இது நல்லா இருக்கு. சரி, இப்ப நல்லா கேட்டுக்கோ. ஒரு ராஜாங்கத்துல மக்கள் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பாத்துக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் உண்மையா இருக்காங்களா இல்லையான்னு நான் பரிசோதிச்சு பார்க்கணும். அதனால நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருப்போம். ராஜாவாகி என்கிட்ட பிரச்சனை தீர்க்கிறதுக்காக கண்டிப்பா என்னை தேடி வருவாங்க. அரசே, அது மட்டும் இல்ல, இத பத்தி தெரிஞ்சிரும். இந்த பீஸாவை வச்சு அவங்க ரெண்டு பேர்ல யார் திருடன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். அவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கடைசியா எங்கிட்ட தான் வரணும். அந்த திருடனை பிடிச்சி கையில போட்டு பீட்சா? ஆமா, இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்றானுங்க? அப்படின்னா அவனுக்கு ரெண்டு பேரும் திருடனுங்க. அதனாலதான் எங்கிட்ட வராம பப்ளு கிட்ட போய் ஆலோசனை கேட்கறதுக்காக போயிருக்கானுங்க. ஒரு ராஜாவை அசிங்கப்படுத்துறானுங்க. நான் சும்மா விட மாட்டேன். ஓகே காய்ஸ், இது ஓரனுக்கு, இது ஹெர்பர்ட்டுக்கு. மிச்சம் இருக்கிறதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன். நல்ல வேளை இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்காக நான் வந்தேன். சரிதானே? இந்த சாதாரண பீட்சாவுக்காக நட்பெல்லாம் பிரியக்கூடாது. சரி சரி, நீங்க அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. பஞ்சாயத்தை தீர்த்து வச்சிருக்கேன். அதனால இது தலைவருக்கு. டபுள்யூ, நீ ரொம்ப அறிவாளிதான். அவன் சொன்னது சரிதான். எல்லாருக்குமே சாப்பிட கிடைச்சிருச்சு. ஏண்டா, அவன் சொன்னதை போய் நியாயம் நம்புறீங்கடா? என்ன கொடுமடா இது? ஒரு ராஜாவை எப்படி மதிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன். ஏய், நீ என்ன பேசிட்டு இருக்க? என்னவா? சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காத. கிரீடத்தை திருடுறதுக்கு முயற்சி பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன சொல்ற? டபுள்யூ, உனக்கு எவ்வளவு தைரியம்? என் இடத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றியா? யாரு? நானா? இல்லவே நான் இல்ல. ஒண்ணு முட்டாள் கிடையாது. நீதான் பண்ண போறேன்னு நான் எப்பயோ அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு டீல வச்சுக்கலாமா? நான் மாவீரன் டீக்கி, நீ டபுள்யூ சண்டை போடலாமா? யார் இந்த காட்டோட உண்மையான ராஜான்னு அப்ப தெரிஞ்சிரும். என்ன பேசவே விடலையே. உனக்கு அவ்வளவு திமிரா? வா மோதி பாத்தரலாம். இதுதான் இந்த காட்டுலயே ரொம்ப உயரமான மரம். அதுல ஒரு பழம் தொங்குது பாத்தியா? அதுதான் இந்த காட்டோட முக்கியமான பழம். உலகத்திலேயே ரொம்ப சுவையான பழம்னா அது இதுதான். அதனால டபுள்யூ, நாம ரெண்டு பேரும் ஏன் ரேஸ் ஒண்ணு வச்சுக்க கூடாது? மேல போய் இந்த பழத்தை எடுத்துட்டு வரணும். என் வயிறு கல்லு மாதிரி இருக்கு. ஆனா நான் குரங்காச்சே. டபுள்யூ, ரெடியாரு? சரியா? உங்களால முடியும் அரசரே.
நீ என்ன ஏமாத்துற. அச்சச்சோ, காப்பாத்துங்க. சூப்பரா அரசே இருக்கு. அரசே உங்களுக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. நான் உன்னை மரத்து மேல ஏறதான் சொன்னேன். இந்த வாட்டி தைரியத்தை டெஸ்ட் பண்ணிடலாம். தைரியமா? லாகர்பிக்கோட தொப்பியை யார் முதல்ல தூக்குறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம். புரிஞ்சுதா? வாவ், இதுதான்டா சரியான நேரம். என்ன இது பேய் மாதிரி இருக்கு? ஓ ஓ, இதுக்கு வாடு வேற இருக்கு. நல்லா புரிஞ்சிடுச்சு. அந்த குரங்குங்க தான் என்ன கலாய்க்க வந்திருக்குங்க. உங்களோட கதையை எனக்கு இப்பவே முடிக்கிற பாருங்க. வசமா எங்களை மாட்டீங்கடா. பாபு, நீ கம்ம ஓடிடு. உங்களை சும்மா பார்த்தாலே மோசமா இருக்கும். இதுல மேக்கப் வேறயா? பாபு, என்ன அரசே, தடுக்காத. வேண்டாம். ராஜாங்கத்தை கேளுங்க. தடுக்கிறதுக்கு இதை தவிர வேண்டாம். வேற வழியே இல்ல. அமைதியா போவோம். பாபு, என்ன வேண்டாம், தடுக்காத. சண்டை போடாதீங்க. இல்லைன்னா உனக்கு தண்டனையை சண்டை கொடுப்பேன். போடாதீங்க. டிகிக்கு என்ன பிரச்சனைனே தெரியலையே. டப்ளு, எப்படியாவது அவனோட கிரீடத்தை முதல்ல நீ வாங்கிடு. அப்பதான் அவனுக்கு ராஜா இல்லைன்னு புரியும். சாரி, நான் 2 விஷயத்தையும் பண்ணலான்னு இருக்கேன். அப்பதான் டிகிக்கும் புரியும், லோகர்விக்கும் நான் யாருன்னு தெரியும். வேண்டாம். உனக்கு என்ன சொல்றது கேளுங்க. சண்டை வேண்டாம். சொல்றல. வேண்டாம் அரசே. ஏய், எங்க போயிட்டு இருக்க? மரியாதையா சொல்லு. கோவப்படாதீங்க அரசே. இது என்னோட முறை. இது நான் தான் செய்யணும். வேணாம் அரசே. இல்லைங்க. கிளம்பு. நம்பவே முடியல. ஒரு ராஜாவை இப்படி கவலைப்படுத்துறாங்க. அரசே, இன்னும் முடியல அரசே. டபுள்யூவால நிச்சயமா அதை பண்ணவே முடியாது. ஆமால, அவன் ஒரு புத்திசாலி கிடையாது. நான் கண்டிப்பா அங்க போய் ஜெயிச்சுட்டு தான் நான் திரும்பி வருவேன். ஒரு ராஜா முன்னாடி எப்படியா ஓடுறது? டபுள்யூ என்ன பண்ண போறாங்கன்னு பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. சரி, வா போய் பார்க்கலாம். ஓகே அரசே. டப்ளு, உன்னால முடியும். நீங்க இப்ப பாருங்க. கற்பனை நடக்கிறான். ஏன்டா பயம் காட்டுற என்னைய? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. என்னதுடா அது? ஆட்டா என்னது? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. இதுக்கெல்லாம் ஒரே வழி, பழைய மாதிரி ஓட்டு கேட்கறது தான். மக்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, என் பேரு டிக்கி. நான் தான் உங்களுடைய ராஜா. உங்க எல்லாருக்கும் நன்றி. அரசரே, நீங்க கலக்கிட்டீங்க. தள்ளி போ. நான் தான் வாரன். டப்ளுக்காக பேச வந்திருக்கேங்க. ஓட்டு போடுறவங்க கையை தூக்குங்க. நான் போடுறேன். நானு நான் கூட 2 கை. எவ்வளவு தைரியம் தான் நீ கை தூக்குவ பாபு? டிகி, ஓட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ உனக்கு என்ன சரி, வேணும்? ஜெயிச்சா நீ கிரீடத்தை தானே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்த. என்ன மன்னிச்சிருங்க அரசே. வச்சுக்கோ. அரசே, தேங்க்யூ. இதை நீயே வச்சுக்கோ. வாசனை சூப்பரா இருக்கு. இந்த பைனாப்பிள் பார்த்ததுல இருந்து சாப்பிடணும்னு ஆசை. வாங்க, நம்ம போய் சாப்பிடலாம். நல்ல ஐடியா. டபுள் வாழ்க. பாத்தியா, அவனுக்கு ராஜா ஆகுறதுக்கு தகுதியே இல்லை. அதான் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டா. மறுபடியும் நானே இந்த காட்டுக்கு ராஜாவாயிட்டேன். அரசே என்னாச்சு பார்த்து.
உங்களை வெட்டினாதான் எனக்கு காசு கிடைக்கும். எனக்கு ரொம்ப வலிக்குதே. ஏய், யாரோட வேலை இது? ஏ வயசான தாத்தா, நான் தான் அதை பண்ணேன். ஹேய், நீ என்ன சொன்ன? யாரை பார்த்து வயசான தாத்தான்னு சொன்ன? ஒடே, இங்க என்னதாண்டா நடக்குது? நாங்க போயிட்டு வரோம் லோகர்வேக். ஒடே, ஓடாதடா, நில்றா. அதை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துட்டு போகடா. அது இல்லைன்னா என்னால வேலை செய்ய முடியாதுடா. குடுக்கடா. அவனால வேகமா ஓடி வர முடியாது. ஓடா டப்ளூ. ஆமா, இவங்களை பார்த்து கத்துக்கோ. முடிஞ்சா எங்களை எங்களை புடி. புடி. வேணாடா, என்னைய பத்தி உங்களுக்கு தெரியல. நான் யாருன்னு நீங்க இப்ப பார்க்கதாண்டா போறீங்க. அவனுக்கு கோவம் ரெண்டு வந்துருச்சு. பேரும் இப்ப மேல போக போறீங்கடா. ஆஹா, என்னதுடா இது? இதுல புல்லட் காலியா? உங்களுக்கு இத்தனை புல்லட்டை வேஸ்ட் பண்றதே முதல்ல தப்புடா. சரி, அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம். அடே திமிரு பிடிச்சவங்களா, இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ற மட்டும் பாருடா. எப்ப பார்த்தாலும் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. இந்த காட்டை காப்பாத்துறதுக்கும் லோகர்விக்க ஓட விடுறதுக்கும் கரடி சகோதரர்களான நாங்க இருக்கோம். டேய், அவன் முடிச்சுட்டான் பாடுறான். ஹேய், ஒன்னதான் லோகர்விக். மரம் வெட்டுற மாதிரி உன்னை வெட்டிட்டோம்ல. ஹலோ பாஸ், நான் நிறைய மரங்களை வெட்டுவேன், என்ன நம்புங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் தான் தேவைப்படுது, வேற ஒன்றும் இல்ல. ஓ நிஜமாவா? இததானே பல மாசமா சொல்றேன். ஒழுங்கா இந்த மாசம் கோட்டாவை நீ முடிக்கல, அதுக்கப்புறம் உன் வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஆனா பாஸ், எல்லாமே போச்சு. என் வேலையும் போச்சு. என்னோட கோட்டாவை நான் அடையவே முடியாது போல இருக்கு. எல்லாமே போச்சு. என் வாழ்க்கையே போச்சு. இதுக்கப்புறம் நான் கிளம்ப வேண்டியதுதான். இன்னுமா இவனை வெறுப்பேத்தணும்? ஆமாண்டா அண்ணா. லோகர்விக் கேட்ச். டேய் அண்ணா, லோகர்விக் ஏன்டா அழுதுகிட்டே போறோம்? தெரியலையே. வாடா, நம்ம போய் பார்க்கலாம். அங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நீ கொஞ்சம் கீழே குளிரியா? ஹலோ, விக், என்ன பண்ணிட்டு இருக்க? விக், ஒண்ணுதான் கேக்குதா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க? கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. நீ சந்தோஷமா இரு. என்கிட்ட ஒரு நல்ல செய்தி இருக்கு. மரம் வெட்டுறவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுக்க போறாங்களாம். அதுல ஒண்ணு நான் சேர்த்திருக்கேன். என்ன சொல்ற? நிஜமாவா? என்னால நம்பவே முடியலையே. என்னோட பாஜி எவ்வளவு நல்லவரா இருக்காரு. நான் உங்களை போய் தப்பா நடிச்சிடு. அப்புறம் மேல சொல்லுங்க பாஸ். நான் அந்த ட்ரைனிங்ல வேற என்னலாம் கத்துக்கலாம்? சட்டவிரோதமானது. நீங்க இப்போ சட்டவிரோதமானதுன்னா சொன்னீங்க. நிஜமாவா? அப்படின்னா சட்டவிரோதமா அந்த கரடிகளை எப்படி தூக்குறதுன்னு நம்ம கத்துக்கலாமா? சரியா சொன்ன. எஸ். இது ரொம்ப நல்ல நியூஸ் ஆச்சு. இதை நான் கண்டிப்பா செய்வேன். என்னைய நீங்க நம்பலாம் பாஸ். தாராளமா நம்புங்க. இருக்கட்டும்டா, பரவாயில்ல. உங்களை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். உங்களை எப்படி விரட்டுறதுன்னு கத்துக்கிட்டு வந்து கவனிச்சுக்கிறேன்டா. அவன் பார்த்திருப்பான். டேய் அண்ணா, ஒருவேளை பார்த்துட்டானா என்ன? யாருக்கு தெரியும்? அவன் ஏதோ ஸ்பெஷல் ட்ரைனிங்னு சொன்னான். ஒருவேளை கரடிங்க சாப்பாடு செய்யறத பத்தியோ? டேய், எப்பவும் சாப்பாடை பத்தி அவனுக்கு நினைப்பா. ஒழுங்கா கேட்டியாடா? நம்மளை எப்படி விரட்டுறதுன்னு அவன் கத்துக்கிட்டு வர போறானா? என்ன பண்றது? அவனை அதை செய்ய விடாம தடுக்கணும், அவ்வளவுதான். இல்லன்னா அவனை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதாவது ஐடியா யோசிக்கலாம். இந்த பள்ளத்துல அவன் மாட்டிக்கிட்டானா அப்புறம் ட்ரைனிங்க்கு எப்படி போவான்? டேய் அண்ணா, இது நிஜமாவே நல்ல ஐடியாடா. சரி, இப்ப நாம அவனை இங்க கொண்டு வர்றதுதான் நம்மளோட வேலை. டூத் பிரஷ் எடுத்தாச்சு, டவுசரும் எடுத்து வச்சாச்சு. யா, அப்புறம் நீ, அப்புறம் இது, எல்லாமே எடுத்து வச்சாச்சுடா. என்னத்தையோ மறந்துட்டனே. என்னோட காமிக்ஸ் புக்கு. என்னோட சூட்கேஸ் எங்கடா போச்சு? என்ன இவங்களா? அச்சோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? பார்த்துட்டான். டேய் லோகர்விக், இங்க வந்து பாரு. பிடி பார்க்கலாம். டேய், நீங்க அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கீங்கடா. ஓடாதீங்கடா, நில்லுங்கடா.
நீ கீழே விழுந்துட்ட. டேய், சிரிக்கிறத நிறுத்துறீங்களா இல்லையாடா? இதுதான்டா உங்க கடைசி சிரிப்பா இருக்க போகுது. அச்சச்சோ, இவங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிடு. டேய், எங்கடா ஓடுறீங்க? ஓடாதீங்களா? எங்கடா போறீங்க? அடேய், அவனுங்களை காணோம். ஆட சட். ஓ, இன்னும் அப்படிதான் கொஞ்சம் வா. இன்னும் கொஞ்சம். அப்படிதான் வா வா வா. இது கண்டிப்பா பாஷோட காலா தான் இருக்கும். பாஸ், உன்னை கிளம்ப சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன படிச்சிருக்க பாஸ். நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடியா வச்சிருக்கேன். நான் எப்போ கிளம்பணும்னு சொல்லுங்க. டேய் அண்ணா, நம்ம ட்ராப் வேலை செய்யலடா. அவன் அதை சுத்தி நடந்துட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றது? இப்ப பாரு. ஆமா ஆமா ஆமா, அதேதான். லோகர்வேக். ஆ? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? இருந்தாலும் உனக்கு ரொம்ப தாண்டா தைரியம். வேக், ட்ரைனிங் கேம்ப் நகரத்துக்கு வெளியில இருக்கு. உன்னோட அட்மிஷன் ஸ்லிப்பை மறக்காம எடுத்துட்டு போ, இல்லன்னா உன்னை சேர்த்துக்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? ஒழுங்கா போய் சேரு. அட்மிஷன் ஸ்லிப்பை மறந்துடாத. வலிக்குதே. கண்டிப்பா இது அவங்க ரெண்டு பேரோட பிளானா தான் இருக்கும். அடே, உங்களை நான் வெளியே வந்தா ஒரு வழி பண்ணிடுவேன்டா. நீ வந்தாதானே ஏதாச்சும் பண்ணுவ. டேய் தம்பி, வாடா போலாம். இவன் இதுக்குள்ளேயே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கட்டும். சரி. அடே, எங்கடா போறீங்க? நில்லுங்கடா. இது என்னதுடா? காப்பாத்துக்க காப்பாத்துக்க காப்பாத்துக்க. வெளியே வந்து விட்டான்டா. அந்த குட்டைகளை மட்டும் பிடிக்கவே இல்லை. ஹாய் லோகர்வேக். உன் வண்டியை நாங்க கடனா எடுத்துக்கிறோம். பண்றதுக்கு ஏதாவது இருக்காடா? கரெக்டா சொன்ன லோகர்வேக். ஏய் வேக், ஐயோ பாவம், மறுபடியும் நீ மேல வர வேண்டியது இருக்கு. அடே, ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. இன்னைக்கு உங்களை நான் சும்மா போட மாட்டேன்டா. அவங்க ரெண்டு பேரும் எங்க போய் தொலைஞ்சிருப்பாங்க? தைரியம் இருந்தா இப்ப வெளியே வந்து விளையாடுங்கடா பார்க்கலாம். நான் ஒண்ணு கோவப்படலடா. நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஹனி கொடுக்கதான் கூப்பிடுறேன். ஹனியா? இரு தம்பி. ஆ? சீக்கிரமா வாங்கடா, என்கிட்ட நிறைய ஹனி இருக்கு. வாயை மூடுறா தம்பி. எனக்கு பசிக்குது. புரிஞ்சிருச்சு. எனக்கு இங்கதான் எங்கேயோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. என்னதுடா இது? ஹா, என்னடா இது இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு புழுக்கமா இருக்கு. காத்து கொஞ்சம் கூட வரல. இந்த தண்டி இருந்துகிட்டு அவங்க எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பானுங்க? என்னோட தொப்பி எங்கடா போச்சு? கண்டிப்பா இதுவும் அவங்க வேலையா தாண்டா இருக்கணும். வெளியே வந்துருக்கடா. நீங்க ரெண்டு பேரும் தான் என் தொப்பி எடுத்தீங்கன்னு தெரியும். மரியாதையா வந்துருக்கடா. என்னோட தொப்பி கிடைச்சிடுச்சு. கிட்ட வந்துட்டா. எங்கடா போச்சு அது? என்கிட்ட வந்துரு. உன்னைய நான் மிஸ் பண்ண. என்னது? என்னடா நடக்குது இங்க? ஹாய், எப்படி இருக்க? ஓ, சீக்கிரமாவே கீழே போயிட்டான். லோகர்விக் அவனோட தொப்பியை மறந்துட்டு போயிட்டானே. நீயே வச்சுக்கடா. உன்னோட பரிசா வச்சுக்கோ. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? தலை சுத்துதே. மரம் வெட்டுறவங்களோட ட்ரைனிங் கேம்பா. நல்ல வேலை, ஒரு வழியோட இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ சாதிக்க போறேன். யாராச்சும் கதவை திறங்கப்பா. என்ன வேணும்? என்னோட பேரு விக்கு. இந்த ட்ரைனிங் கேம்ப்ல எனக்கு அட்மிஷன் இருக்கு. உன்னுடைய அட்மிஷன் ஸ்லிப்பை காட்டு. எனது அட்மிஷன் ஸ்லிப்பா? அட்மிஷன் ஸ்லிப் இல்லாம உள்ள சேர்க்க முடியாது. என்ன? நான் உள்ள வருவதா? இரு இரு, கதவை சாத்தாதையா. என்னது இது? சாப்பிட ஏதாவது இருக்குமோ? என்னது இது? இது ஒண்ணு சாப்பாடு இல்ல. அட்மிஷன் ஸ்லிப்ரா தம்பி. மரபற்றவங்களோட ட்ரைனிங் கேம்புக்கு. இதை இன்னொரு கிஃப்டா வச்சுக்கணும் தம்பி. ஆச்சு. ஆச்சு. எனக்கு எதுக்கு? நாம கிளம்பலாம். வந்த வேலை முடிஞ்சிருச்சு. கதவை திறந்து விடுங்கய்யா ப்ளீஸ்.
இத பத்தி என்கிட்ட யாரும் எதுவுமே சொல்லலையே. நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இன்னைய நாடு என்னோட கையில தான் இருக்கு. முதல்ல சாப்பிடணும். எனக்கு இது ரொம்ப பிடிக்குமாச்சு. இதோட வாசனையே கபகமான இருக்குடா. யாராவது இவ்வளவு காலையிலேயே எனக்கு யாராவது கால் பண்றது? ஹலோ, எவட்டாது? அச்சோ, என்னோட போனு, என் போனு வெடிச்சுடுச்சு. பாஸுக்கு தெரிஞ்சதுன்னா செத்த. என்கிட்ட இப்ப புது போன் வாங்குறதுக்கெல்லாம் காசு சுத்தமா இல்லையே. உங்களுக்கு புது போன் வாங்கணுமா? ஆனா உங்ககிட்ட காசு இல்லையா? இன்னைக்கு புது மீ போனை வாங்குங்க. ஒரு கால் பண்ணா போதும். என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ். எப்படியும் அந்த பழைய போன் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு புது மாடல் போனை கொடுப்போம். அந்த போன்ல என்னென்ன வசதிகள் இருக்குன்னா மரம் வெட்டுறத பத்தியும் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் மரம் வெட்டுறதுக்கு கூட இதோ இப்பவே வந்துட்டேன். உங்களுக்காக காத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரமா அந்த போனை வாங்குங்க. அப்படின்னா அந்த கரடிக்கு 2 பேரும் என்ன பண்றது? இந்த நிமிஷமே நீங்க புக் பண்ணீங்கன்னா வேட்டையாடுற ஆப் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இருந்தாலும் என்னவோ இடிக்குது. காசு கேக்கடா போறது. இது வெறும் 10,000 ரூபாய் மட்டும் தான். என்ன 10,000? இது ரொம்ப உடனே ஆர்டர் பண்ணுங்க. என்கிட்ட சுத்தமா காசே இல்லையே. எப்படி வாங்குறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த போன் உங்களுக்கு சொந்தமாயிடும். இப்போ 1000 ரூபாய் கொடுத்து இதை சொந்தமாக்கிக்கோங்க. இது உங்களால நம்ப முடியல? என்னது நிஜமாவா? முதல்ல கால் பண்ற 50 காலருக்கு வெறும் 100 ரூபாய்க்கு இந்த போனை கொடுக்கறதா முடிவெடுத்திருக்கோம். நம்பவே முடியலையே. உடனே போன் பண்ணுங்க, போனை வாங்குங்க. இதுக்கும் தயக்க வேண்டாம். உடனே போனை வாங்குங்க. மிஸ் பண்ணாதீங்க, வருத்தப்படுவீங்க. முதல் 50 காலருக்கு வெறும் 100 ரூபாய்க்கு கொடுக்கிறோம். சீக்கிரமா பண்ணுமே. ஐயோ, என்ன நம்பர் அது? கமான், போனை எடுங்க. இது ஷாப்பிங் நெட்வொர்க். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்று வேணும். அதாவது எனக்கு மீ போன் வேணும். கேட்டுச்சா உங்களுக்கு? மீ போன் இப்பவே வேணும். ரொம்ப சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். தூங்கி எந்திரிச்சோட சாப்பாடு தேடுறது மட்டும் எனக்கு பிடிக்காது. என்னது இது? உனக்கு என்னடா பிரச்சனை? அவன் லாகரவிக்கோட வீட்டுக்கு தான் போறான் போல. என்னவா இருக்கும்? மரம் வெட்டுறதுக்கு ஏதாவது வாங்கியிருப்பானோ? நான் போய் பார்த்துடுறேன். ஷாப்பிங் நெட்வொர்க்ல உங்களுக்கு பேக்கேஜ் வந்திருக்கு சார். இதோ வந்துட்டேன். இவ்வளவு சீக்கிரமா வந்துருச்சு சார். இப்பவே பண்ணிடுறேன். இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. அத பார்த்தா சாப்பிடுற பழம் மாதிரி இருக்கு. என்கிட்ட வந்துட்டியோட சொல்லும். தப்பு பண்ணிட்டேன் விக். டபுள் வச்சுக்கிட்டு நீ மட்டும் தனியா சாப்பிடலாமா? இன்னொரு விஷயம், அண்ணனை கூப்பிடுறதுக்கு முன்னாடி முதல்ல பார்த்துடலாம். இது எவ்வளவு குட்டியா பெலிஷா இருக்கு. என்ன பார்த்து எல்லாரும் பொறாமப்பட போறாங்க. சரியா செல்ல குட்டி என்னெல்லாம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பாடி சொல்ல என்கிட்ட. வாவ், இதுல கால்குலேட்டர் கூட இருக்கு. இதுக்கப்புறம் கைய வச்சு எண்ணவே வேண்டாம். அட, அப்ப சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லையா? முதல்ல இதுல என் அழகடா எப்படி படம் முடிஞ்சிருக்குன்னு பாக்குறேன். அடடா, ரொம்ப நல்லா இருக்கு. அழகுடா இப்படிதான் இருக்கணும். கேமரா சூப்பரா கலகலா இருக்கு. இதுல வேற என்னெல்லாம் பண்ண முடியும் அதையும் பாத்துருவோம். என்னதுடா இது? வாவ், இது அற்புதமா இருக்கு. இந்த அருமையான போனை வச்சுக்கிட்டு அந்த கரடிகளை ஒரு வழி பண்ணி என்னோட வேலையை நான் தாராளமா முடிக்கலாம். ரொம்ப சந்தோஷம்டா. அப்புறம் வேற என்னெல்லாம் இதுல இருக்கு? இது என்ன? இதுவும் ஒரு வகையான ஆயுதம் தான். ஒன்னும் ஆகலையே. அச்சோ, நல்ல வேலை தப்பிச்ச. இந்த போன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல. என்னோட போர் அடிக்கிற வாழ்க்கைக்குள்ள நீ வந்து ஒளி வீசிட்டப்பா.
அடேங்கப்பா, இது அற்புதமா இருக்கு. உண்மையிலே இது போன் இல்ல, என்னோட ஆயுதம். இப்போ அந்த கரடிகளை எப்படி விரட்டுறதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஒன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க அறிவாளியா இருந்தா நீங்களும் இந்த மாதிரியே போன் வாங்குங்க. வாவ்! இந்த மரம் நல்லா ஜம்முன்னு வளர்ந்துருக்குது. நாம செக் பண்ணிட வேண்டியதுதான். இந்த இடத்துல எவனும் இல்லை. தாராளமா இந்த மரத்தை வெட்டி போட முடியும். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மறுபடியும் மரத்தை வெட்டுவேன். இதுக்கு வெறும் டெடி பேர் தான்டா விக்கு, பயப்படாத. உங்களை பார்த்து நான் எதுக்குடா பயப்படணும்? அப்படியே உங்களை வச்சு என்னோட போனையும் நான் டச் பண்ற வேண்டியதுதான். ஏய் டப்ளு, இவன் ஏதோ ஆயுதம் வச்சிருக்கான்னு சொன்ன. இவன் கையில சின்னதா கருப்பு கலர்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆமா ஆமா, அததான் சொன்னேன். ஆனா நான் பார்த்தேன், அது ஆபத்தானது. என்ன நம்பு. அப்படியா? நீ நிஜமாடா சொல்ற? என்னடா கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட பேசி பேசி அழுது போச்சுடா. வேலையை பார்க்கலாம், வரீங்களாடா? ஓ, சும்மாச்சுக்கும் இது வெறும் ட்ரையல் தான்டா. அடடா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. டேய் டப்ளு, கண்டிப்பா விக்கி வச்சிருக்கிறதுல என்னவோ ஒண்ணு இருக்கு. அதை நீ ஏன் என்கிட்ட சொல்லல? அது நான் தான் ஆபத்தானதுன்னு சொன்னேனே. எல்லாமே ஒண்ணுதான். நீ சரியா சொன்னடா. காட்டுக்குள்ள இருக்கிற பயங்கரமான போனை இதான். இப்ப பாருங்கடா. நிஜமாவே நான் பயந்துட்டேன். இதுக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் என் வழிக்கு வராதீங்க. புரியுதா? என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? ஓடு. ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. நில்லுங்கன்னு சொல்றேன்லடா. நீங்க ரொம்ப ஓட விடுறீங்கடா. மாட்டீங்களாடா? இப்போ அடுத்த ஆயுதம் பாருங்கடா. ஒப்பிக்கவே முடியாதுடா. கேட்டுச்சோடா. இதோ வந்துட்டா. ஏய், உனக்கு ஒண்ணும் ஆகலையே. எனக்கு ஒன்னும் ஆகல. என்னடா ஆச்சு இதுக்கு? இது வேலை செய்ய மாட்டேங்குது. இந்நேரம் நீ பயக்கடிச்சு கீழே விழுந்திருக்கணும். லோகர்விக், இந்த விளையாட்டெல்லாம் நிறுத்திக்கோ. என்னது பேட்டரி காலியா? என்ன நீ விளையாடுறியா? கிளம்பி வரும்போது தானே சார்ஜர் இருந்து எடுத்து. ஒரு நிமிஷம் இருக்குப்பா, என்கிட்ட இன்னொரு பேட்டரி இருக்கு, நான் மாத்தி பாக்குறேன். இதோ நான் போட்டுட்டேன். என்னோட போனு என்னோட செல்ல குட்டி போடு என்கிட்ட வந்து. அடே, உங்க ரெண்டு பேரையும் என்கிட்ட விளையாடுறத நீங்க முதல்ல நிறுத்துக்கடா. உங்க கதை என்னையோட முடிஞ்சுடா. இந்த ஒரு பட்டன் போதுடா, அவங்க தூக்கிடுவேண்டா. என்னது இப்ப யாரு உங்ககிட்ட பூ கேட்டது? என்னதுடா இது? ஃப்ரையிங் பேனா? இதுல ஏதோ மிஸ்டேக் நினைக்கிறேன். எதையாச்சும் உருப்படியா கொடு. இதை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். இப்ப வாங்கடா நம்ம விளையாடலாம். நம்ம செத்தோம். இந்த உலகத்துக்கு ரெண்டு பேரும் டாடா சொல்லுங்கடா. ஒரு நிமிஷம். ஹலோ, யார் பாது? யாரு போன் கம்பெனியா? என்னது பில்ல கட்டணுமா? நான் இன்னும் ஒரு நாள் கூட பண்ணலையேப்பா. என்ன ஆப் உபயோகப்படுத்துறதுக்கு காசு கட்டணுமா? என்னடா நீங்க திருடுறீங்களடா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நடந்துக்கே இல்லடா. என்னடா ஆச்சு? அவன் போனை கட் பண்ணிட்டான். அந்த போனை புதைக்கிறதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சுடா. இல்ல, வேணாம் வேணாம், இங்க இருந்து போயிடுங்கடா ப்ளீஸ். மூஞ்சில கை வைக்காதீங்கடா. உங்களுக்கு புது போன் வாங்கணுமா? வாங்குறதுக்கு காசு இல்லையா? ஆனா உடனே இந்த மீ போன ஆர்டர் கொடுங்க. இப்போ இந்த போன் ஃபேமஸ் ஆனதுனால வெறும் இப்போ 10,000 ரூபாயில இருந்து 1000 ரூபாயா மாத்தியாச்சு. இதோட குறைஞ்ச வரைக்கும் வாங்கணுமா? வெறும் 99 ரூபாய் தான். உங்க ஏமாத்து வலையை நிறுத்துக்கடா. போன் எடுத்து ஆர்டர் கொடுங்க. உடனே தலைவலி வந்ததாடா மிச்சம். டிவியில காட்டுறது எதையுமே நம்ப கூடாதுன்னு இப்பதான்டா எனக்கு புரியுது. என்னமா நம்மள ஏமாத்துறாங்க இவங்க. மிஸ்டர் வீக், உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. அது நான் தான்ப்பா. இதோ வந்துவிட்டேன். என்னதுடா இதெல்லாம்? போன் பில்லா?
எலக்ட்ரிக் ப்ராடக்ட்டுக்கு 300 ரூபா வந்திருக்குது. இந்த அமௌண்ட்டை நீங்க உடனே பே பண்ணி ஆகணும். என்னடா இத்தனை பில் அனுப்பியிருக்காங்க? அடே என்னடா நடக்குது இங்க? எனக்கு இங்க சோத்துக்கே வழி இல்லையடா.